Hi guys, welcome back to a video and இன்னைக்கு நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபல் மூன் பார்ட் 2 அண்ட் இந்த மூவி இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருக்கலாம். அண்ட் ஜாக் ஸ்னைடரோட இன்னொரு பெஸ்ட் மூவி அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி பார்ட் 1 ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கு கண்டினியூட்டியாக தான் இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓகே வாங்க இப்போதைக்கு நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆக்ஷன் சீன்ஸை சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதுவும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இல்லை. பட் இந்த செகண்ட் பார்ட்டில் ஆக்ஷன் சீன்ஸ் தாங்க படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தான். உங்களே பட்டையை கிளப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஆக்ஷன் மூவிலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு பயங்கரமாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஜாக் ஸ்னைடரோட வரக்கூடிய இந்த ஸ்லோ மோஷன் சீன்ஸ்லாம் பட்டையை கிளப்பிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய இந்த ஸ்லோ மோஷன்லாம் நிறைய டைமில் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நிறைய ஸ்லோ மோஷன் தேவையில்லாத சீன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. பட் இந்த படத்தில் எந்தெந்த சீனுக்கு அந்த ஸ்லோ மோஷன் தேவைப்படுதோ அதை பக்காவாக பண்ணிக்கிறாங்க. உண்மையாக ஆக்ஷன் சீன்ஸை பயங்கரமாக டாப்பாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிறாங்க. அண்ட் எந்தெந்த இடத்துல அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அது பயங்கரமாக கொடுத்துக்கிறாங்க. அண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்தாலும் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த சீனுக்கு ஏற்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதே மாதிரி இந்த மூவியில் வந்துட்டு கூட கேரக்டர்ஸ் கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசியே ஆகணும். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது சுத்தமாக கொடுக்கல. இத்தனை கேரக்டர்ஸ் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஏன்னா ரொம்ப சின்ன படம் அப்படிங்கிறனால இதில் இத்தனை கேரக்டர்ஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அத்தனை கேரக்டர்ஸ்குள்ளேயும் நம்ம பாண்டிங் ஆகணும். அந்த ஒரு பாண்டிங்கே பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கிறனால தான் போன பாட்டில் அத்தனை கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக யாரும் மதிக்கலை அப்படின்னு சொல்லணும். பட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்களோட பேக் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட நம்ம அட்டாச்சும் பார்த்தீங்கன்னா ஆக முடியுதுங்க. அதனால் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மூவியில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன தான் அத்தனை கேரக்டர்ஸே இருந்தாலும் நம்ம கோரா, நம்ம ஹீரோயின் அண்ட் அந்த ஒரு கேரக்டர் தான் அவங்க மெயினாகவே காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு கேரக்டருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அந்த ஒரு கேரக்டரை அவங்க சூப்பராகவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் வில்லன் கேரக்டர் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரை பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் ஃபுல் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 1லேயே வில்லன் செத்து போயிடுவாப்பில் திரும்ப உசுறு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வில்லனோட அந்த ஒரு கேரக்டரை இன்னமும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அது சப்போஸ் பண்ணாமல் விட்டாங்க. பட் அது வில்லன் கேரக்டர் கொஞ்சம் டம்மியாக இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. பட் ஆனாலும் ஹீரோயின் கேரக்டரை பக்காவாக பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் மட்டும்தான் நமக்கு மைண்டில் நிற்கும். வேறு எந்த கேரக்டரும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி வில்லன் கேரக்டர் மைண்டில் நிற்கலாம், மற்றபடி வேறு யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கேரக்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமேனு சொல்லி தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் கேரக்டர்ஸ்க்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெபல் மூன் பார்ட் 1 விட பார்ட் 2 உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்ட் 1 ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக தான் போச்சு. அண்ட் பார்ட் 2 ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போதைக்கு இவ்வளோ தான் பாசிட்டிவ். அண்ட் அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடு போகலாங்க. நெகட்டிவ்னு பார்த்தா கண்டிப்பாக ஸ்டோரியை சொல்லியே ஆகணும், ஸ்க்ரீன் பிளேவும் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு என்னென்னா பண்ணக்கூடாது அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு ஸ்டோரிங்கிறது பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த மூவியோட ஸ்டோரி அப்படிங்கிறது பார்ட் 1லேயே முடிஞ்சிருச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும்தான். அண்ட் அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே வச்சு தான் இந்த ஃபுல் படத்தையும் கொண்டு போகிறாங்க. மற்றபடி இந்த படத்துக்கு ஸ்டோரிங்கிறது கிடையாது. அண்ட் அப்படி தான் இந்த ஒரு படத்தை கிரியேட் பண்ணனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியே இல்லாதனாலே கொஞ்சம் வீக்காக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. அதே சமயம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ½ ஹவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்த்தீங்கன்னா போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் மூவி பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அண்ட் அங்கே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரதாங்க செய்யுது. அண்ட் ஏன்னா தேவையில்லாத நிறைய விஷயங்களை அவங்க சேர்த்துருக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏன்னா இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக பட்டை கிளப்பியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் நமக்கு லேக் ஆகிற மாதிரியான ஃபீல் தான் கிரியேட் ஆகுது. அண்ட் எடுத்த உடனே ஃபைட் அவங்க கொண்டு வந்திருக்கலாம், இல்லை வேறு மாதிரியும் மூவி கொண்டு போயிருக்கலாம் ஸ்டோரியை. பட் அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கொண்டு போனதுங்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி
கண்டிப்பாக கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேக் ஸ்டோரியை கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கூட கேரக்டர்ஸ் யாருமே நம்ம மைண்டில் நிற்க மாட்டிக்கிறாங்க. அந்தளவுக்கு எந்த கேரக்டர்ஸுமே பவர்ஃபுல்லாகவும் காட்டலைங்க. உண்மையிலே இந்த ஒரு படத்திலே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அண்ட் ஒரு கெத்தான கேரக்டராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் தெரியுறாங்க. மற்றபடி வேறு எந்த கேரக்டருமே மைண்டில் நிற்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா எவன் செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக தான் பார்த்தீங்கன்னா தோணுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் நிறைய பேர் சாவுறாங்க. பட் யார் செத்தாலுமே நமக்கு அது ஒரு கஷ்டம் அந்த ஃபீலிங்கே நமக்கு சுத்தமாக இருக்க மாட்டேது. செத்துட்டானா எப்போ சந்தோஷம்டா, அந்த கூட்டத்தில் ஒருத்தன் போய் துணிஞ்சான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருதே தவிர ஐயோ செத்து போயிட்டானே அப்படின்னு புலம்புற மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வரல. ஆனால் அதனால் கேரக்டர்ஸை அவங்க ரொம்ப வீக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் காமிச்சது. கண்டிப்பாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தான் சொல்லி ஆகணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஒருத்தர் இருப்பாப்லங்க, பார்த்துருப்பீங்க. பார்ட் 1லேயே அங்கங்கே எட்டி பார்த்துட்டு இருப்பாப்ல. கண்டிப்பாக பார்ட் 1ல் இந்த ரோபோட்கான டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் இந்த ரோபோட் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போகுதுடா அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஒரு சம்பவம் பண்ணலங்க. ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் என்ட்ரி கொடுக்குது. பட் என்ட்ரி கொடுத்து ஒரு 2-3 அடி மட்டும் அடிச்சு ஒரு 2-3 மிஷினை பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அண்ட் 2-3 பேசிப்பை உடச்சிட்டு அப்படியே இங்கே காணாமல் போச்சு. அது எங்கே போச்சுன்னே தெரியல, நம்ம தொலைவிட்டு தான் இருக்க மாட்டேக்கு. அண்ட் ரோபோட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் ஆக்ஷன் சீன்ஸில் ரோபோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு எடுக்கும்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு ஃபைட் சீன் ஏகப்பட்டதெல்லாம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ரோபோட்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து மனுஷன் மாதிரி சண்டை போட்டிருக்கு. அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த டீம்லாம் சேர்ந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரிலாம் சில பல சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஓகே, இந்த கதைக்கு இது காமிக்கணும், பட் அது இன்னும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கலாம். அவங்க பண்ணுறலாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அண்ட் வில்லனோட மிகப்பெரிய படையாக வரப்போது அவங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க நிறைய பிளான்லாம் பண்ணுறாங்க, நிறைய ட்ராப்லாம் வைக்கிறாங்க. அது சூப்பராக இருக்குது. பட் என்னதான் அவ்வளோ ட்ராப்பு என்ன வச்சுருந்தாலுமே கூட அது அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதே சமயம் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குற அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது இதுக்கு பேர் தான் ட்ரைனிங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணுது. அண்டு அதை அவங்க கட் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருக்கலாம். அது தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சேர்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு நெக்ஸ்ட் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா லீடும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவி இதோட நிற்க போகிறது கிடையாது. அண்ட் நம்ம ஜாக் ஸ்னைடரே சொல்லிட்டாப்ல. அண்ட் 6 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிவர்ஸ்லேருந்தே வரப்போகுது. அதில் 2 பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் 4 படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னு அவரே ஒரு சொன்னார். அண்ட் கண்டிப்பாக இதை ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸாகவே நம்ம ஜாக் ஸ்னைடர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளானில் தான் இருக்காப்ல. அண்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு லீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு லீடும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல லீட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னமும் பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். அண்ட் உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணலாம். அண்ட் தயவு செஞ்சு பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு ஓகே, அண்டு இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பாய் கைஸ்.